அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி 5 என்று சொல்லக்கூடிய 5-10 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி நாளிலே யோகாதிபதி 12ஆம் இடத்திலே சொந்த நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே மிகவும் உன்னதமான நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் அற்புதமான ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பது என்பது 2.5 நாள் மட்டுமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மீண்டும் புரட்டாசி 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் பாக்கியஸ்தானங்கள் பெற்று ஒரு ராசியை 2.5 நாள் கடக்கக்கூடிய சந்திர பகவான் நவகிரகங்களிலே சந்திர பகவான் மிகவும் வேகமாக நவரக்கூடிய ஒரு கிரகமாகவும் அவ்வப்போது நீங்களும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய கடல் பிரயாணங்கள் சென்று வெளிநாடு சென்று வருகின்றவர்களாகவும் வெளியூர் சென்று வசிப்பவர்களாகவும் இந்த ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4வது இடத்தில் அமைய பெற்ற தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிகார நேயர்களுக்காக இது ஒரு சரராசியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் எந்த ஒரு இலக்கையும் அடைய வேண்டும் என்றாலும் நீரில் கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் எப்படி திரும்பி பார்க்காதோ அதே மாதிரி தன்னுடைய இலக்கை அடைவதற்கு முன்னும் பின்னும் பார்க்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புத ராசி. வேகம், சுறுசுறுப்பு, அதிவேகம் நிரம்பிய ஒரு ராசி, வேகமாக ஓடக்கூடியதே சரராசி. அப்பேற்பட்ட சரராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதம் என்பது உங்களுடைய விரையாதிபதி 12ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்திலே 12 நாள் புரட்டாசியிலே இருந்து புரட்டாசி 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே முயற்சி ஸ்தானாதிபதி செல்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது அமையப் போகின்றது. இந்த மாதங்களிலே கோச்சார ராசியாக கும்பராசியாகவும் நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதத்திலும் கோச்சார லக்கணம் மிதுனமாக விரயஸ்தானத்திலே லக்கணம் அமைய பெற்று திதி சுக்லபட்ச சதுர்த்திதியிலும் கரணம் கரசை கரணம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனுடைய கரணத்திலேயே யோகம் திருதிய யோகத்திலும் யோக தேவதை ஜலமாக வலம் வருகின்ற ஜல ராசியிலே பிறந்த உங்களுக்காக பாக்கியஸ்தானங்களிலே அற்புதமாக இங்கே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமும் நிதானமாகவும் இரவு நேரங்களில் கவனமாகவும் ஆரோக்கியத்தில் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசிநாதன் இங்கே அவ்வப்போது ராசி விட்டு ராசி மாறுகின்றதுனாலே அவ்வப்போது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானங்கள் மட்டுமல்லாது 2.5 நாளைக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய மிகவும் வேகமான ராசி சந்திர பகவானாவே இருக்கின்ற இந்த சந்திர பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக புரட்டாசி மாதங்களிலே மிகவும் 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகின்ற பொழுது இங்கே சூரியன், புதன், கேது இவர்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5-10 என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளுக்காக குழந்தைகளுக்காக பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் பக்கம் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமையப் போகின்றது. உங்களுக்கு கடகராசிக்கார நேயர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் இங்கே லாபஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற அற்புதமான ஒரு யோகம். இங்கே வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் இங்கே 11ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற லாபஸ்தானங்களிலே தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய லாபஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற இந்த 11ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு புரட்டாசி 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலேயே சுகஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது உங்களுடைய வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே இந்த மாதங்கள் முழுக்க சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது கிடைக்காத சொத்து சுகங்களும் அமையாத சொத்து சுகங்களும் மண்மனை யோகங்களும் வெளிநாட்டு யோகங்களும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைக்கு ஏற்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற லாபஸ்தானத்திலே தனகாரகன் அமைய பெற்று புத்திரகாரகன் அமைய பெற்று
உங்களுடைய பஞ்சம சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே பூர்வ புண்ணிய சாணங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இந்த ராசி என்பது ஜலராசியாக இருக்கின்ற பொழுது கடல் நீராடி வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் இரவு நேரங்களிலே கவனமாகவும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் குருவின் பார்வை பலமாக இருக்கின்றதுனால எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளின் படிப்பு என்பது மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாது முயற்சி சாணத்திலே 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய தகப்பனாரின் அன்பு ஆதரவு, சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக நல்லதொரு வெளிச்சத்துக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றிகளை கொடுக்கின்ற வீரிய சாணம் என்பது பலமாக அமையக்கூடியது. வீரிய சாணங்களிலே கேது பகவான் இருந்தும் சூரிய பகவான் சுக்கிரன் புதன் 3 கிரகம் சேர்க்கை மட்டுமல்லாது 4-5 கிரகங்களின் பார்வை என்பது குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணங்களிலே பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயே 5ஆம் இடம் சகோதர சகோதரிகளின் உறவினர்களின் அன்பு ஆதரவுகள் பலமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அஷ்டம சாணத்தில் சனி பகவான் இருக்கின்றது என்பது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கின்றதுனாலே சனி வாங்கிய நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றங்களையும் 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவின் பார்வை விட்டு இங்கே குருவாகவே செயல்படுகின்ற இந்த அமைப்பு என்பது உங்களுடைய தனம் வாக்கு குடும்ப சாணம் பலமாக அமையக்கூடிய ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களிலே இருக்கின்றது. அதுவும் வக்ரசனியின் பாதிப்பு இல்லாத ஒரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இங்கே கடல் கடந்து வெளியூர் கடந்து மற்ற நாடுகள் செல்லக்கூடிய அந்நிய தேசங்கள் செல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது புரட்டாசியிலேயே வெங்கடாஜலபதியின் கடாட்சம் தெய்வத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வரவும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சகோதர சகோதரிகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அவர்கள் உங்களுக்கு துணை புரியக்கூடிய ஒரு மாற்றமாகவும் பாக்கியாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமைகின்ற பொழுது தகப்பனார்களிடம் மூத்த சகோதரர்கள் உங்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய எண்ணுகின்ற அபிலாசை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய யோக பலன் 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்ப சாணாதிபதி முயற்சி சாணங்களிலே சஞ்சரிக்கின்றது என்பது தாயின் தகப்பனின் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு புரட்டாசி மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு அமையப் போகின்றது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் இங்கே 4ஆம் இடத்திலே சுகசானத்திலே பலம் பெறுகின்ற அமைப்பு, தனகாரகன் புத்திரகாரகன் லாபசானத்திலே அமைகின்ற அமைப்பு, உங்களுடைய 4ஆம் இடமும் லாபசானமும் பலமாக அமைய பெற்று உங்களுடைய பஞ்சமசானம் பூர்வ புண்ணிய சாணத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய சிந்தனைகளிலேயே அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இங்கே நீர்நிலை சம்பந்தப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோயில் என்று சொல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் கடாட்சம் பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு அமையப் போகின்றது. கடகராசி என்றாலே தாயின் அன்பு பெற்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆபீஸ் துறைகளிலே வேலைகளிலே நல்லதொரு கணினி துறைகள் சம்பந்தப்பட்ட உயர்ந்த கண்ணியமிக்க துறைகளிலே உயர்ந்த ஒரு பொறுப்பாளராகவும் படைப்பாளராகவும் இருக்கக்கூடிய கடகராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய 5-10 என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்தை கன்னிராசியை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை பார்க்கின்றது. 6-7ஆம் இடத்தை செவ்வாயின் பார்வையை பார்க்கின்ற பொழுது இங்கே 5ஆம் இடத்தை அதிபதி பலம் பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களையும் இங்கே கடல் கடந்து செல்லக்கூடிய திருச்செந்தூர் சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு நல்லதொரு யோக பலன்களும் கொடுக்கின்றது. இங்கே இந்த புரட்டாசி மாதங்களிலே பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது 12ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய நவகிரகங்களிலே ஒரே கிரகம் புதன் பகவானாக இருக்கப்பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்திலே புதன் பகவான் அமைய பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே தனாதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே சகோதரர்களுக்காக பொருளாதாரத்திலே உதவி செய்யக்கூடிய அவர்களின் அன்பு ஆதரவு உறவினர்களின் அன்பு ஆதரவு இங்கே சுக்கிர பகவான் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் பூர்வ புண்ணிய சாணங்கள் பலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு என்பதும் கடகராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசியிலேயே மிகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் இங்கே 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 5-10 என்று சொல்லக்கூடிய மிகவும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கார நேயர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தை சத்ரு சாணம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான அதுவும் விரய சாணங்களிலே இருந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய வாக்கு உங்களுடைய வன்மை
மெழுகூற்றி நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற இங்கே பஞ்சமசானங்களிலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கேசு கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் வெற்றிகளை பெறுகின்ற, அதுவும் வெளிநாட்டில் இருந்து பணம் பொருளாதாரங்கள் பெறக்கூடிய, வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. பாக்கியஸ்தானங்களிலே இரவு ராகு பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே இரவு நேரங்களில் சற்று கவனமாகவும் நிதானமாகவும், நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் செல்கின்ற பொழுது இங்கே வக்கரம் என்பது ராகு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகமாக இருக்கின்றதுனாலே ஆயுள் சாணம் பலமாக இருக்கின்ற காரணத்தினால், அதுவும் இங்கே வெளிநாட்டில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு யோக பலன்களும் இந்த புரட்டாசி ஆரம்பத்திலே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே சனி சந்திரனின் சேர்க்கையிலே இருந்து உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டின் அந்நிய முதலீடு பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய வாக்குகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுத்தாலும் இங்கே தகப்பன் குழந்தைகளிலே தாய் தகப்பனுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே உறவுகளிலே ஒரு சில சிக்கல்கள் என்பது ஆரம்பத்தில் இருந்தாலும் அது அற்புதமான மாற்றங்களை கொடுக்கின்றது. குருவின் பார்வை முயற்சியிலேயே விழுகின்ற பொழுதும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியதிலே சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் வலுவிட்டு அமைகின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் மண்மனைகளுக்காக எதுவாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடியது மட்டுமல்லாது வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள். புதன் பகவான் முயற்சி சனாதிபதி ஆட்சி உச்ச மூல திருமணம் அடையக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தாலும் இரவு நேரங்களில் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தனவாக்கு குடும்ப சனாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் 3ஆம் இடத்திலே இருந்து முயற்சி சாணங்கள் தித்திக்கின்றதும் உங்களுடைய சகோதரிகளையும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. போட்டியிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும் எதிர்பார்த்த சிந்தனைகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. கடக ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களின் முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றதும் சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற மாதம் என்பது குருவின் பார்வை 3ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் இந்த புரட்டாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. உங்களுடைய குருவின் பார்வை என்பது லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணங்களில் மட்டுமல்லாது உங்களுடைய பஞ்சமசானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது வரன் அமையாதவர்களும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும், இங்கே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், பாக்கியஸ்தானங்களிலே ராகு பகவான் இருந்தாலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் இந்த புரட்டாசி மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு பரிபூரணமாக இருக்கின்ற அனைத்தும் ஜெயமாகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை அது வெங்கடாஜலபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் லாபாதிபதியும் பலமாக இருக்கின்றதுனால தேவகுரு அசுரகுருவின் அற்புத யோக பலன்களும் உங்களுக்கு கொடுக்கின்றது. குழந்தைகளால் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றதும் வேகம் விவேகம் சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கொடுக்கின்ற அவர்கள் அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியதும் அற்புதமான சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களும் வெங்கடாஜலபதியின் கடாட்சம் பெற்று வெங்கடாஜலபதியை இந்த புரட்டாசி மாதங்களிலே தரிசித்து வருகின்றவர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றம் உயர்வுகளும் உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி விரயசானத்திலிருந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றம். இங்கே வேலை தொழில்களுக்காக அலைபவர்களுக்கு கடன் லோனு கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சத்தால் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பரிபூரணமாக நல்லதொரு மாற்றம் உயர்வு எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் ஜெயமாக மாறப்போகின்ற ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.